ராயல் என்ஃபீல்ட்ல 2 ஸ்ட்ரோக்கா 200 சிசியா ராயல் என்ஃபீல்டு மினி புல்லட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த பைக்கோட நம்ம போன வாட்டி வந்து போன வீடியோல ஸ்பெக் எல்லாமே பார்த்தோம். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இந்த பைக் வந்து இந்த பைக்கோட ஓனர் வாங்கி அவரே வந்து ஃபுல்லா டிஸ்மேண்டில் பண்ணி ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ இந்த பைக்கை பத்தி ஸ்டோரிங்க, இதோட ஸ்டோரிலாம். அதான் ப்ரோ, இது வந்து இந்த எஸ்டியும் இந்த வண்டியும் உங்க ஒரே கஸ்டமர், ரொம்ப நாளா தெரியும், ஃப்ரெண்டு, பிளஸ் ரொம்ப நாள் நம்ம சர்வீஸ் பண்றாங்க. தூரம் ஆக்சுவலி இது பெருங்குடியில இருந்து ஒரு ஆக்சுவலி வண்டி ரெண்டுமே ரெகுலரா இது. இந்த வண்டி வரும். இது வந்து ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தாங்க. கஸ்டமருக்கு பேசிக் நாலேஜ் இருக்கு வண்டியை பத்தி இதுன்னு சொல்லிட்டு, ரொம்ப டீப்பா கிடையாது. ஆனாலுமே இதெல்லாம் பெயிண்டிங்ல இருந்து வண்டி இந்த ஒர்க் இது எல்லாமே அவங்களே பண்ணி அவரே மாத்திருக்காரு கஸ்டமரே. ஆக்சுவலி நீங்க சொல்லு பெயிண்டிங்னா இந்த பெயிண்டிங் எல்லாமே அவரே பண்ணுது. மிஷின் வாங்கி அந்த பெட்ரோல் இது போட்டு அடிப்பாங்க தெரியுமா, அந்த வாலுக்குலாம் அடிக்க அந்த பெரிய மிஷின் மாதிரி வரும்ல, நான் சொல்ல கம்ப்ரஸர் டைப் இல்ல, எலக்ட்ரிக் டைப்ல, அது வாங்கி அவங்களே பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி பிளேட்டிங்லாம் அவரே பண்ணி இது எல்லாமே பண்ணி சைலன்சர்லாம் குரோம் பண்ணி எல்லாமே பண்ணி வண்டி அழகா நீட்டா அவரே ரெடி பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. என்னன்னா கொஞ்சம் மேஜர் ஃபால்ட் கியர் உள்ள வண்டியில. ஃபர்ஸ்ட் இந்த வண்டி என்கிட்ட 2வது வண்டி வருது. ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வீக்ஸ் 1 மந்த் இல்ல 1 மந்த்துக்கு முன்னாடி வந்துச்சு. கியர் உழல அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. வண்டி எடுத்து ஓடிட்டு இருந்தாங்க. நோட்ல கொஞ்சம் திடீர்னு பார்த்தா வண்டி சீஸ் ஆயிடுச்சு. வண்டி போர். ஏன் என்னங்க போர் சீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம போர்ல நம்ம பண்ணல. கஸ்டமர் கேட்டா, கஸ்டமர் வந்து நாட் ரன்னிங்ல எடுத்திருக்காங்க. அவங்க அவரு எடுத்து போர் அவரே ரெடி பண்ணி கழட்டி, பழைய போர் சீஸ் ஆயிட்டு எடுத்து ரெடி பண்ணி அவரே ரீபோர் பண்ணி கடலை கொடுத்து ரீபோர் பண்ணி, பேக்கிங் கிட்லாம் இல்ல கிடைக்காது இதுக்கு, அவரே கட் பண்ணி அவரே ரெடி பண்ணி ஃபுல்லா அசம்பிள் பண்ணிருக்காரு. ஆனா என்னன்னா அந்த கிளியரன்ஸ் அந்த இதெல்லாம் இருக்கு. இந்த பிஸ்டன் மாத்திரம் நம்ம அப்படியே உள்ள போனா போவோம். அந்த சின்ன சின்ன கிளியரன்ஸ் எவ்வளவு இருக்கு, ரிங்ஸோட கிளியரன்ஸ் எவ்வளவு இருக்கு, அதெல்லாம் அவங்க பார்க்காதனால கொஞ்சம் ரவுண்டு பெரிய ரவுண்டு கொஞ்சம் தூரமா போகும்போது சீஸ் ஆயிடுச்சு வண்டி. இப்போ கஸ்டமரே இப்போ இந்த போரும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வண்டியும் ரேரு, இதுக்கு போர் இந்த மாதிரி ஐட்டமும் ரேரு. கஸ்டமரே போரும் ரெடி பண்ணி இன்னொரு போர் வாங்கி பிஸ்டன் அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி ரிங்ஸ் மட்டும் கொஞ்சம் சைஸ் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டீங்கன்னா இப்ப ரிங்ஸ் இருக்கு. இப்போ இது போட்டா இதுவும் சீஸ் ஆயிரும் ஆக்சுவலி, ஏன்னா ரிங்ஸ் வந்து ஓவர் டைட்டா இருக்கு. சோ அதையும் இப்ப ரெடி பண்ணி மாற்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா வண்டி நல்லா நீட்டா ஆக்சுவலி அழகா ரெடி பண்ணிட்டாரு. ஏன்னா பழைய கண்டிஷன் காமிச்சாரு. அந்த போட்டோ நான் உங்களுக்கு இது பண்றேன். அவ்வளவு மோசமா இருந்துச்சு வண்டி. அவரே உட்காந்து தனியால அவரும் அவங்க அண்ணன் சேர்ந்து அழகா ரெடி பண்ணிட்டு இது பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இந்த மாதிரி இன்ஜினுக்கு இந்த கியர் பாக்ஸுக்கு வந்திருக்குது. மெயின் இது கியர் பாக்ஸ் அன்னைக்கு ரெடி பண்ணி குத்தாச்சு. இப்போ போர் மட்டும் ரெடி பண்ணி பண்ற மாதிரி மாற்ற மாதிரி இருக்கு இதுக்கு. ஓகே ப்ரோ, இப்போ RX-க்கு பாத்தீங்கன்னா இப்போ அந்த போர் அந்த மாதிரி கிடைக்கிறதே கஷ்டம். அதாவது ஓவர்சீஸ் போயிடுச்சு அந்த மாதிரி நான் தேடி கிடைக்கிறது கஷ்டம். இதுவும் ரொம்ப ரேர்ல ப்ரோ. அது ரேர். ஆனா என்னன்னா கஸ்டமர் ஆல்ரெடி SD வச்சிருக்காரு. இது வந்து ரொம்ப வருஷமா வச்சிருக்காரு இந்த SD. சோ இந்த யாரெல்லாம் இந்த ஓல்டு ஸ்பேர்ஸ் வச்சிருக்காங்க வெளியில நார்த்லயும் இங்கேயும் சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லிங்க் இருக்கறனால என்ன பண்ணாரு, அவர் ரொம்ப நாளா கேட்டு போர் ரொம்ப நாளா கேட்டு ரெடி பண்ணிட்டாரு. அவருக்கு அந்த ஐடியா இருக்கனா, இந்த வண்டி இருக்கறனால அவருக்கு எல்லாமே தெரியறனால தான் இது பண்ண முடிஞ்சு. இப்ப நம்ம கிட்ட கொடுத்தாலும் நம்மளும் சோர்ஸ் பண்ணிருப்போம். ஆனா அதுக்கு லேட் ஆகும் வாங்கணும்.